ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எக்ஸல் வழிகாட்டி. நான் உங்கள் வழிகாட்டி அருள். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம ஷிப் ஷெட்யூல் எப்படி ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலில் கிரியேட் பண்ணுறதுன்ட்டு அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காகனா நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே என்னென்னா கஸ்டமைசேஷன் எப்படி அதில் பண்ணலாம். எப்படின்னா இப்போ நான் போட்டது சிம்பிளிஃபைடாக ஒரு 7 பேத்துக்கு மட்டும் சிம்பிளாக ஒன்று போட்டு காட்டியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோவில் இல்லாத நிறைய ஆப்ஷன் நான் தனியாக பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஆட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த ஃபுல் வீடியோவும் அந்த இருக்கிற ஆப்ஷன்லாம் ஷோ பண்ணுறேன். அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் தனி வீடியோவும் அந்த ஆப்ஷன் ஃபுல்லாகவே போடுறேன். அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இந்த வெர்ஷன்லேயே உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாடிஃபை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமில் போயிட்டு சின்ன சிம்பிள் சேஞ்சு தான் இருக்கும். அந்த சிம்பிள் சேஞ்சால் எப்படி உங்களுக்கு ஃபுல்லாக மாடிஃபை பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரிவன், அகைன் வெல்கம் டு எக்ஸல் வழிகாட்டி. இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம சிம்பிளாக ஃபஸ்ட் நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நம்ம மேக்ரோலாம் ஃபஸ்ட் ரெடி பண்ணிட்டு எந்த மந்த் வேணும் உங்களுக்குங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அகைன் கிரியேட் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். உங்களோட ஷிப் ஷெட்யூல் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் உங்களுக்கு காட்டாத புது ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னா, ஹாலிடே இந்த மந்தில் இருந்ததுன்னா ஹாலிடே இங்கே அப்டேட் ஆகும். இங்கேயும் டேட் இந்த மந்தில் என்ன இருக்குன்னு அப்டேட் ஆகிடும். உங்களோட ஷெடியூல்லையும் அது அப்டேட் ஆகிடும். இதில் என்னென்னலாம் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, நான் சிம்பிளாக இது 14 பேர்த்துக்கான ஷெடியூல்டு இருக்குது. இந்த 14 பேர் இல்லாமல் எனக்கு நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும், இன்னொரு நான் 14 பேர் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. சிம்பிள் எப்பயும் போல் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிவிட்டு இந்த 14 காலமாக அப்படியே காப்பி பண்ணி இங்கே வச்சுட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த நம்பர்ஸ் சும்மா ரெஃபரன்ஸுக்கு நம்ம மாற்றிக்கிறோம். 28 வரைக்கும் நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நமக்கு எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக ஒன்றும் இல்லை. டெவலப்பர் டேப் போய்க்கிங்க. அதில் மேக்ரோஸில் நம்ம ஆல்ரெடி கிரியேட் ஷிஃப்ட்டுங்கிறதுக்குள்ள தான் போட்டிருப்போம். அந்த கிரியேட் ஷிஃப்ட்டுங்கிறதுல போய்ட்டு எடிட் கொடுத்துட்டு எங்கே நீங்கள் மாற்றணுன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸோட வேல்யூ ஐயோட வேல்யூ. இது எக்ஸுங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்த காலம் நம்பர் தான். நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்துருந்து என்ன கொடுத்துருந்தோன்னா 9 to 22ன்னு கொடுத்துருந்தோம். அது 9ங்கிறது இங்கே தான் ஸ்டார்டிங்கு. 9லேருந்து 22 வரைக்கும் 14க்கு கொடுத்துருந்தோம். இப்போ நம்மளுக்கு எது வரைக்கும் வேணும்னா 36 வரைக்கும் வேணும். அதுக்கு சிம்பிளாக 22க்கு பதிலாக 36 நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு ஐங்கிறது என்னென்னா ரைட் சைடு மூவ் பண்ணுறதுக்கு நான் சிம்பிளிஃபைடாக ஐன்னு கொடுத்துருந்தேன். இது எதுக்காக நீங்கள் மாடிஃபை பண்ணணும் யூஸ் பண்ணிக்கலாம்னா, இப்போ நான் இது 1 மந்த்துக்கான ஷெட்யூல். நீங்கள் இப்போ 2 மாதம் 3 மாதத்துக்கு போடணும் அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்டில் போயிட்டு இங்கே நான் இஓ மந்த் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பேன். அதில் ரெஃபரன்ஸ் மந்த்ஸ் 0 கொடுத்துருப்பேன். 0 கொடுக்குறது பதிலாக இப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 2 மந்த்ஸுக்கு வேணும், 1 மந்த் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மாதத்துக்கு எக்ஸ்ட்ரான டேட் வந்துடும். டேட் இந்த ரைட் சைடில் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிங்க. இங்கே நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதே மாதிரி அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு 1 மாதத்துக்கு ட்ராக் பண்ணி விட்டுட்டு ரைட் சைடு எவ்வளோ லென்த்துக்கு போடுறீங்களோ, இப்போ நம்ம 38 காலமுக்கு போட்டிருக்கோம். 38 இல்லாமல் இன்னொரு 30 வேணும்னா நீங்கள் 68 நாங்கள் மாற்றிக்கிட்டோம். சிம்பிளாக மாற்றிட்டிங்கன்னா 2 மாதத்துக்கான ஷெட்யூல் உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான் சிம்பிள். இங்கேயும் நம்ம எக்ஸ் வேல்யூ மாற்றிட்டோம், இங்கேயும் எக்ஸ் வேல்யூ 36ன்னு மாற்றிடுறோம். நம்ம இப்போ நம்ம ரைட் சைடெலாம் நம்ம எதுவுமே சேஞ்சஸ் பண்ணலை. நம்ம சேஞ்சஸ் பண்ணுறது எல்லாமே வெறும் மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறது எப்படின்னு மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் மெம்பர்ஸை கொடுத்துட்டேன். நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கிரியேட் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 14 டேஸ்க்கு மட்டும் தான் முன்னாடி ஃபஸ்ட் ஆகிருந்தது. இப்போ மீதி டேஸுக்கெலாம் ஷெடியூல் அப்டேட் ஆகிருக்கு. ஆனால் எல்லாம் ஒரே டேட்டாக இருக்குது, வீக் ஆஃப் எதுவும் இல்லாமல் இருக்குது. இப்போ இதில் என்ன இஷ்யூனா, நம்ம கிரியேட் ஷிஃப்ட்டுங்கிறது ஷிஃப்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான இது ஃபார்முலா மட்டும்தான் இதில் இருக்கும். இன்னும் இடத்த சேஞ்ச் பண்ண வேண்டியது நம்மளுக்கு. வீக் ஆஃபும் நம்மளுக்கு அப்டேட் ஆகலை, ஹாலிடேவும் அப்டேட் ஆகலை. அப்போ மீதி இருக்க எல்லா இடத்துலையுமே அந்த சேஞ்சஸை மட்டும் அகைன் பண்ணணும். வீக் ஆஃப் எடிட் கொடுத்துங்க. 22ன்றது எத்தனை காலம் 36, 22 பதிலாக 36 இதில் கொடுத்தாச்சு. வீக் ஆஃப்லேயும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுக்கறது ஹாலிடேலையும் 22க்கு பதிலாக அகைன் இதில் நீங்கள் எல்லா இடத்துலையும் மாற்றுறதுக்கு சிம்பிளான ஃபார்முலா கண்ட்ரோல் F கொடுத்துட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் யூஸ் பண்ணிக்கிங்க. ரீப்ளேஸுங்கிற ஆப்ஷன் போயிட்டு ஃபைண்டு 22, ரீப்ளேஸ் 36, ரீப்ளேஸ் ஆல் ஃபினிஷ் ஆயிடுச்சு.
இப்போ நான் போயிட்டு அகைன் கிளியர் கிரியேட். இப்போ நான் இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டுக்கும் வந்து வீக் ஆஃப் அப்டேட் ஆகிருக்கும், ஷெடியூலும் கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கும், ஹாலிடேவும் அப்டேட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் மேனுவலாக வந்து எத்தனை பேர் ஏ ஷிஃப்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்கலாம் ஈஸியாக நம்ம எப்பயும் போல் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இதை நான் என்ன கொடுத்துருக்கேன்னா லீவ் அப்டேட் பண்ணுறது கொடுத்துருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இந்த ஹாலிடே வந்து அப்டேட் ஆகிறதெல்லாம் வந்து இங்கே வந்து ஃபார்முலா பேஸ்ட்லேயும் நீங்கள் கொடுக்குறத வச்சு இங்கே அப்டேட் ஆகும். அந்த மாதிரி எப்படி அப்டேட் ஆகணுங்கிறது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 10 நிமிஷம் வீடியோ தனியாக அதுக்குன்னே வேணும். நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேஜஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் தனி வீடியோவே ஒன்று போடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த லீவ் பிளானோடதும் தனி வீடியோவே போடலாம். ஏன்னா வந்து லீவ் பிளானை டீட்டெயிலாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும், எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கொடுத்தா எந்த டீட்டெயில் வருங்கிறது கொடுத்தீங்கன்னா தான் லீவ் இது வரும். ஒன்றும் இல்லை, உங்களோட எம்ப்ளாயி நேமு ஐடியை வச்சு ரெஃபர் பண்ணி தான் நம்ம வந்து அவங்க டேட் எந்த டேட்டில் கொடுக்குறாங்களோ அந்த டேட்டில் வந்து அவன் வந்து ஆகும். இதில் இன்னொரு ஃபீச்சர்ஸ்லாம் கூட நான் பண்ணியிருந்தேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதையும் நான் போடுறேன். என்னென்னா இப்போ சப்போஸ் வந்து இப்போ ஏ ஷிஃப்ட் வந்து இப்போ 28 பேர் டோட்டலாக இருக்காங்க. எனக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 9 பேர் இருக்கணும்னு வச்சுக்கிங்க. 9 பேர் இருக்கணும். மற்ற எல்லா ஷிஃப்ட்லையுமே 9 பேர் இருக்கணும். இப்போ 27 பேர் ஆச்சு, ஒருத்தருக்கு தான் வீக் ஆஃப் கொடுக்கணும், ஒரு டிஃபால்ட் இருக்குதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அப்படி வருது. ஆனால் நடுவில் வந்து லீவ் பிளான் படி லீவ் கொடுத்துட்டு வருதுன்னு வச்சுக்கிங்க. நீங்கள் மேனுவலாக போய் அதை சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கும் நம்ம ரூல் கொடுத்து எனக்கு வந்து ஏ ஷிஃப்ட் மினிமம் இத்தனை பேர் இருக்கணும், அது அப்படி இருந்து இல்லைன்னா அந்த ஏ ஷிஃப்ட்டில் லீவ் கேட்டிருக்கவங்க கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கூட நீங்கள் கொடுக்கலாம். அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடலாம். இதில் வேறு ஏதாவது மாடிஃபிகேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் கஸ்டமைசேஷன் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா கிரியேட் காப்பிங்கிற ஒரு பட்டனை கொடுத்துருக்கேன். இது எதுக்குன்னா ஒரே ஷெடியூலில் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் டெலிட் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்க அவசியம் இல்லை, தனியாக ஸ்டோர் பண்ண தேவையில்லை. இப்போ நான் அக்டோபர் மந்த் சூஸ் பண்ணியிருக்கேன்னா அக்டோபர் மந்த் கொடுத்துட்டு கிரியேட் காப்பி கொடுத்துட்டுனா எனக்கு இந்த அக்டோபர் மந்த் தனி ஸ்டீட்டாக சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்துக்கு போகணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஷெடியூல் ஃபார்மேட் போய்ட்டு வழக்கம் கிளியர் கொடுத்துட்டு அக்டோபருக்கு பதிலாக நான் நவம்பர் மந்த்துக்கு வேணும் அப்படின்னா நவம்பர் சூஸ் பண்ணிவிட்டு வழக்கம் போல் நான் ஷெடியூல் வந்து அகைன் ஷிஃப்ட்டு வீக் ஆஃப் எது மாற்றணுமா இல்லை ப்ரீவியஸ் வீக் ஷிஃப்ட்டு மாற்றணுமான்னு மாற்றிட்டு நீங்கள் கிரியேட் கொடுத்தீங்கன்னா சிம்பிளாக வரும். ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் சேவ் பண்ணிட்டே போயிடலாம். சேம் தான் லீவ் பிளானுக்கும். லீவ் பிளானும் நீங்கள் அதே மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா லீவ் பிளான்லேயும் கூட நாங்கள் வந்து தனியாக சேவ் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் எவ்வளோ லீவ் கொடுத்தீங்கிற டேட்டா வந்து பேக்கப் உங்களுக்கு வேணும்னா அதையும் கூட தனியாக சேவ் பண்ணுற மாதிரி பட்டன் கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அடிஷ்னல் எந்த ஃபீச்சர்ஸ் வேணாலும் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களோட தாட்டை கமெண்ட்டில் பண்ணுங்கள். எக்ஸல் வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.